நார்மல் இங்கிலீஷ் வெர்சஸ் idioms பார்க்கலாமா? வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற idioms வித் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர் யூ ரெடி? ஷல் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? எஸ், லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் idiom, full of hot air. full of hot air அப்படின்னா ஒருத்தர் நிறைய பேசுவாரு, ஆனா அவர் பேசுற எதையுமே அவரு செயல்படுத்த மாட்டாரு. அப்படிங்கிறவரை நம்ம full of hot air அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. டோன்ட் லிசன் டு ஹிம், ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஹாட் ஏர் அப்படின்னா அவர் சொல்றத கேட்காதீங்க, அவர் சொல்றத எதையுமே செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மீனிங்க கொடுக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் ரொம்ப பேசுவான் ஆனா எதையும் செய்ய மாட்டான் அப்படிங்கறத ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஹாட் ஏர். நெக்ஸ்ட் idiom, ஆப்பிள் ஆஃப் சம்மன்ஸ் ஐ அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என் பெரிய பையன்னா எனக்கு உசுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? மை எல்டர் சன் இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ. அதே மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம 2 idioms பார்த்துருக்கோம். ஒன்று ஃபுல் ஆஃப் ஹாட் ஏர், செகண்ட் ஒன் ஆப்பிள் ஆஃப் சம்மன்ஸ் ஐ. இந்த 2 idiomஸையும் யூஸ் பண்ணி நீங்களா சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி மறக்காம காமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் போடக்கூடிய போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டை தவறாமல் செக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே idioms கேட்டகரியில் ஜாயின் ஆயிடும். தேங்க்யூ.